ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷம் எங்களோட இருந்த அந்த நினைவுகள், அந்த குழந்தையினுடைய பாசம் எங்களால் அதை மறக்க முடியாதுங்க. சாப்பிட முடியாமல் இருக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி விளையாட அந்த நினைவுகள் அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் இருக்குங்க. ரதன்யாவுடைய இழப்பு எங்களுக்கு எந்த காலத்துலையும் மறக்க முடியாதுங்க. அவளுக்கு உலகமே நாங்கள் தான். அம்மா, அப்பா, தம்பி, இதை தவிர்த்து அவள் வேற எதையுமே நினைக்கலைங்க. அதாவது அப்பான்னு ஒவ்வொரு நிமிஷம் அப்பாவை நினைக்காத நாள் இல்லவா. வீட்லேயே அதிக பாசம் யார் மேலேன்னு என் மேலே தான். அந்த ஆடியோவில் பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. 78 நாள் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பெண்ணை ஒரு துளி கூட அவங்க அதாவது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்டே நடக்காத மாதிரி அவங்க போனதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு கண்டிப்பாக என்னுடைய பெண்ணை கொடுமைப்படுத்திக்கிறாங்கிறது. வழக்கு இதுவரைக்கும் சரியான திசையில் இன்னும் போகலை. அதுக்காக நான் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. கல்யாணம் நடக்காதப்ப ஏன் கல்யாணம் நடக்கலைன்னு கேட்குறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான பையனை சூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் இப்போ பிள்ளை கூப்பிட்டு இருந்துச்சிங்கன்னா உசுரோடு இருந்திருப்பான்னு சொல்கிறாங்க. என் பெண் இருந்த இடத்துல வேறு எதையும் நினச்சி பார்க்க முடியல. சகோதரனுக்கு என்னென்னா அக்காவோடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா அவன் எங்களோட கனவு கண்டானுங்க. அக்காக்கிட்ட கல்யாணம் முடிஞ்சு ஏப்ரல் 13ஆம் தேதி கிளம்புறானுங்க ஆஸ்திரேலியா. கிளம்புறோது சொல்கிறான், டே நீ தம்பி எப்படா வருவேன்னு கேட்குறா. நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அக்கா நீ நல்ல செய்தியாக சொல்லு, நான் வரும்போது தாயும் அம்மனா தான் வரணும், அது அக்கா குழந்தை பிறந்த செய்தி கேட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறானுங்க. அவன் வந்த செய்தி அக்காவுடைய உயிர் போயிடுச்சுங்கிற செய்தி கேட்டு இப்போ வந்திருக்கான். என்னுடைய ரதன்யாவுடைய மரணம் தான் கடைசி மரணமாக இருக்கணும் இனிமேல் இந்த உலகத்தில். அதனால் என்னுடைய பெண்ணுடைய இழப்புக்கு உண்டான காரணமானவங்களை தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். மெகா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே ரத்தன்யாவின் தந்தை திரு அண்ணாதுரை ராமசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, கேட்கலாம். வணக்கம். ரத்தன்யா அவர்களுடைய இந்த இழப்பு அதை குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ அவருடைய தாயாராக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? எப்படி இருக்காங்க முதல்ல அவங்க? அதாவது ரதன்யாவுடைய இழப்பு எங்களுக்கு எந்த காலத்துலேயும் மறக்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட இழப்பை நாங்கள் இழந்துட்டோம். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷம் எங்களோட இருந்த அந்த நினைவுகள், அந்த குழந்தையினுடைய பாசம் எங்களால் அதை மறக்க முடியாதுங்க. அதாவது இன்னொரு மகன் இருக்கிறான் அப்படிங்கிறக்காக நாங்கள் கட்டாயமாக உயிர் வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயத்தினால வாழ வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிற உண்மை சொல்ல போனேன். இல்லைன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லைங்க. அந்தளவுக்கு அந்த பெண் இருந்த நாட்கள் எங்களால் மறக்க முடியாத ஒரு நினைவில் கொடுத்துட்டு போயிட்டு, அந்த பெண்ணுடைய ஆசைகளை 27 வருஷம் இருந்த கனவு, அதாவது ஒரு திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கை நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், அந்த பிறந்த குழந்தை வீட்டுக்கு கேட்டு வரும்போது அந்த வீட்டில் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் கற்பனை செய்து வச்சுருந்தாளுங்க. அதெல்லாம் நினைக்கிற போது என்னால் அந்த இடத்துல என் பெண் இருந்த இடத்துல வேறு எதையும் நினச்சி பார்க்க முடியல. அந்த நினைவுகளை எங்களால் மறக்க முடியாதுங்க ஆயுள் உள்ள வரைக்கும். சாரி மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ராங்காக பேசுனதுனால அம்மாவும் சகோதரரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும்னு நினச்சி கேட்டேன். சாரி. இது இப்போ அவங்களுடைய குற்றத்திற்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் தீவிர முயற்சி. எல்லாருமே மனதளவில் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லா மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் எவ்வளோ திடமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கேட்டேன், அவங்களுடைய அம்மாவும் சகோதரரும். அதாவது இதில் எனக்கு வேறு பாசம், அம்மாவுக்கு வேறு பாசம், தம்பிக்கு வேறு பாசம்னு இல்லைங்க. இது பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 3 பேர்த்துக்கிட்டேயுமே ஒரு மிகப்பெரிய பாசத்தை வச்சுட்டாளுங்க பொண்ணு. அவளுக்கு உலகமே நாங்கள் தான். அம்மா, அப்பா, தம்பி, இதை தவிர்த்து அவள் வேறு எதையுமே நினைக்கலைங்க. வேறு எதுக்காகவும் வாழல இருக்கிற காலம் வரைக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வெளியே சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களால சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதுதான் உண்மை. அதாவது அப்பான்னு ஒவ்வொரு நிமிஷம் அப்பாவை நினைக்காத நாள் இல்லவா. வீட்லேயே அதிக பாசம் யார் மேலேன்னு என் மேலே தான். ஆனால் அது என் மேலே வெளி காமிச்சிட்டா. ஆனால் அவங்க அம்மா அவன் மேலே வச்சுருந்த பாசமோ இல்லை அவன் அவங்க அம்மா மேலே வச்சுருந்த பாசமோ இப்போ இழப்புக்கு அப்புறம் தான் வெளியில் தெரியுது. உண்மை சொல்ல போனால் இதில் என் மேலே அதிகம் அவங்க மேலே கம்மின்னு சொல்லவே முடியாது. 3 பேர்த்து மேலேயுமே மிகப்பெரிய பாசத்தை அவள் வச்சுருந்துருக்கிறா. அது அவளுடைய இழப்புக்கு அப்புறம் தான் எங்களால் வர முடியுது. இந்த வழக்குக்கு ஒரு நீதி கிடைச்சது அப்படின்னா
இது போன்ற கஷ்டத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு நீதியாக அது அமையும் அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. இதை தாண்டி அந்த தரப்புல இருந்து யாராவது உங்ககிட்ட வந்து அணுகி பேசுனாங்களா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்? என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவங்க தரப்புல இருந்து யாராவது வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? அவங்க தரப்புலேருந்து யாரும் வரலைங்க, பேச்சுவார்த்தைக்கு வரலைங்க. அதாவது நம்ம ரிலேஷன் சைடில் பேசியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில், இந்த வழக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி. நான் வந்து என்னுடைய சொத்தே என்னுடைய பெண்ணு தானே. பெண்ணை விட உலகத்தில் மிகப்பெரிய சொத்தோ பணமோ நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி வரைக்கும் அது பெருசாக நினைக்கல. அதனால் வந்து என்னுடைய பெண்ணுடைய இழப்புக்கு உண்டான காரணமானவங்களை தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த தண்டனை வந்து என்னுடைய ரிதன்யாவுடைய மரணம் தான் கடைசி மரணமாக இருக்கணும் இனிமேல் இந்த உலகத்தில். இனிமேல் இந்த என் பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா என்னுடைய பெண் இழந்தாச்சு, மீண்டு வரமாட்டான். நான் என்ன வேணாலும் கதறலாம், கத்தலாம், அழகலாம், என்னுடைய பெண் மீண்டு வரமாட்டான். அது என்னால் உறுதியை உணர முடியுது. இருந்தாலும் என் பெண்ணுக்கு கிடைக்கின்ற இந்த நியாயம் தீர்ப்பு வந்து இனி வருங்காலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கேடயமாக அமையணுங்கிறத என்னுடைய கருத்துங்க. அதுக்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த வழக்கு செல்லும் திசை வந்து சரியான திசையில் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சந்திச்சதுனால தான் அதை நான் கேட்குறேன். ஒரு தந்தையா இது சரியான திசையில் பயணிக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதாவது இது வரைக்கும் சரியான திசையில் செல்லலைங்கிறத என்னுடைய கருத்துங்க. ஏன்னா இப்போ நான் இவ்வளவு பண வளங்கள், பழக்க வழக்கங்கள், எல்லா மக்களுடைய சப்போர்ட்டு, மீடியாக்களுடைய சப்போர்ட்டு, இத்தனை சப்போர்ட்டும் இருந்தே நான் வந்து இந்த கேஸுக்காக இவ்வளோ போராட வேண்டி இருக்குது, உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிற போது ஒரு சாமானிய மனிதனால் இந்த அளவுக்கு இந்த வழக்கை வந்து தொடர்ந்து வரக்குண்டான சூழ்நிலை இல்லாத போயிருக்கு. அதனால் என்னென்னா வழக்கு வந்து இது வரைக்கும் சரியான திசையில் இன்னும் போகலை. அதுக்காகத்தான் நான் வந்து அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேங்க, வழக்கை வந்து சரியான முறைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக. இப்போ அவங்க 3 பேருமே வந்து கைது செய்யப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய தரப்புல இருந்து ரித்தன்யா அவர்கள், மாமியார் அவர்கள் வந்து லேட்டாக கைது செய்யப்பட்டாலும் 3 பேருமே கைது செய்யப்பட்டுட்டாங்கிறது தான் பார்க்க முடியுது. இதை தாண்டி அவங்களும் அவங்க தரப்பு வாதத்தை வைப்பாங்க, நம்மளும் நம்ம தரப்பு வாதத்தை கண்டிப்பாக வைப்போம். என்ன மாதிரியான தீர்ப்பு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது என் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து மறுக்க முடியாது. அவங்க வந்து அவங்களுக்கு சாதமாக எந்த கருத்தை வேணாலும் வெளியில் சொல்ல மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெண்ணுக்கு நடந்த அநீதி வந்து அவங்க பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக அந்த நீதி வந்து அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க செஞ்ச அநீதி அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா இந்த வழக்கில் இவங்க சாதாரணமாக செஞ்சு போட்டு 3 பேர் கைதான கூட 4வது நாளே என்னுடைய பெண்ணுடைய காரியம் கூட நடக்கலை, 4வது நாளே வந்து பெயிலுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது இதுலேயே தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது நம்ம ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணுற போது நான் அப்படித்தான், நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னு நாங்கள் நினைக்கிறேன்னா அதில் போகிற உயிர் நல்லபடியாக போய் அவங்க காப்பாற்றப்படணும், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வேண்டும். அது நானாகட்டும், என் மகளாகட்டும், என் வீட்டில் இருக்கிற என் குடும்பத்தார் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு பெண் இறந்து கிடக்கிறா. ஆடியோ விசாரணைக்கு வர்றாங்க அவங்க குடும்பத்தில் 3 பேருமே. வரும்போது வந்து ஏதோ ஒரு விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு வந்துட்டு போன மாதிரி வெளியில் வந்துட்டு போகிறாங்க. 78 நாள் அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை நடத்தியிருக்கா, கணவனாக உங்க கூட வந்து குடும்பம் நடத்தியிருக்கா. கொஞ்சம் கூட நம்ம யாரோ ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட நம்மளுடைய மனநிலை வந்து அந்த இடத்துல நம்மளுடைய உணர்வுகள் வந்து பிரதிபலிக்கு. ஆனால் 78 நாள் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பெண்ணை ஒரு துளி கூட அவங்க வந்து, அதாவது அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டே நடக்காத மாதிரி அவங்க போனதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பெண்ணை கொடுமைப்படுத்திக்கிறாங்கிறது. அதை என்னால் உணர முடியுது. அதுக்கு உண்டான தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய போராட்டம். நிறைய, அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு தாய் தந்தையா வந்து பெண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நம்மளுக்கு நல்ல வசதி இருக்கிறப்போ நல்ல விஷயங்களை செய்து அனுப்புவோம், சந்தோஷமா நம்ம செய்வோம், அது சுமையா நம்ம கருத மாட்டோம், சந்தோஷமா செஞ்சு அனுப்புவோம். அதுக்கு பேர் வரதட்சணைன்னு இருந்தாலும் அது காலங்காலமா மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்கு, அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா இதற்கு பிறகு வந்த விமர்சனங்கள், இந்த வரதட்சணை சம்பந்தமான விமர்சனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? ஏன்னா உங்களுடைய பார்வை இங்க மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்காக நான் கேட்குறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க தாய் தகப்பனா இருந்து மகளுக்கு செய்கிற போது அதனுடைய வழி வந்து என்னங்கிறது அவங்களால தான் உணர முடியும். இன்னொருத்தர் வந்து என்னுடைய வழியை உணர முடியாது. அவங்களுக்கு அந்த இழப்பு ஏற்படுற போது அதை உணர முடியுமே ஒழிய
என்னுடைய வழி என்னால் மட்டும்தான் உணர முடியும். என்னுடைய பெண் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு, அதாவது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், சி கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களாகட்டும், அவங்கவுங்க மகளுக்கு அவங்கவுங்க மகன் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். ஏன்னா என்னை பெற்ற அப்பா அம்மா என்னை எப்படி வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி கஷ்டப்பட்டங்கிறது நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய எண்ணம் இருக்கு. இனி பிறக்கின்ற அந்த குழந்தையினுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கு. கஷ்டப்படக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறத எல்லாத்துடைய மனித இயல்பு. அப்படித்தான் நாங்களே எங்கள் பெண்ணை வந்து நல்லபடியாக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக தான் இருந்தேன். இன்னும் என்ன கேட்டாலும் செஞ்சுருப்போம். என்னென்னா பொண்ணு நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க கேட்க வேண்டியதில்லை, நாங்களே செஞ்சுருப்போம். ஆனால் அவன் ரொம்ப அவசரப்பட்டாங்க, பொருளாதார பிரச்சனையில் ரொம்ப அவசரப்பட்டாங்க. அதனால் இப்போ நானும் என்னுடைய பெண்ணை இழந்துட்டு நிற்கிறேன். வெளியிலேருந்து சொல்கிற போது எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க, அப்பா அம்மா தான் முதல் குற்றவாளியாக இருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கல, 5 நாளில் முதல் வந்தப்பவே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கரெக்டான முறையில் கேட்டிருக்கணும், பிடிச்சிருக்கணும், அப்பயே டிசிஷன் எடுத்துருக்கணுங்கிறாங்க. இது வந்து கடையில் வாங்கின சட்டையோ பேண்ட்டோ ட்ரெஸ்ஸோ இல்லைங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளோ இல்லை, வாங்கி போட்டு ஆகலை அப்படின்னா வேணான்னு அப்பயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாயோட போச்சு, அடுத்த பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு 2 குடும்ப சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. நான் டிசிஷன் எடுத்தாலும் அந்த இருக்கிற அவங்களும் பாதிப்பாங்க. எப்படி வண்டியில் நம்ம போகிறோது எதுக்கால வந்த வண்டி மோதுனா நம்ம வண்டியும் சேர்ந்து பாதிப்பாகுது, அந்த மாதிரி நான் வேண்டான்னு முடிவு எடுக்கிறோது அந்த குடும்பம் சேர்ந்து தான் பாதிக்கும். நாங்கள் வந்து அப்படித்தான் யோசித்தோங்க. நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இதில் யார் முடிவு எடுத்தாலும் 2 குடும்பத்தினுடைய உறவுகளும் வாழ்க்கையும் வீணாக போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டா சரி. 15 நாளில் ஒரு பெருசாக என்ன ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்? ஒரு 15 நாள் ஒருத்தரை யார் புரிஞ்சுக்க முடியும்? 25 வருஷம் அப்பா அம்மா கூட நம்ம இருந்தாலும் கூட நம்ம அப்பா அம்மாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அப்பா அம்மாவை கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை நான் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்தேன், என் பையன் வந்து இப்படி இல்லை அப்படின்னு. நம்மளை கேட்டால் நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா வந்து நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தா அவங்க புரிஞ்சுக்கலின்னு. இது வந்து யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கை. அப்படி இருக்கிற போது ஒரு 15 நாளில் நம்ம பொண்ணு வந்து நிற்கிற போது நாங்கள் என்ன நினச்சா, சரி ரைட், சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது, முழுசாக பிரச்சனை வந்து ஆரம்பத்திலே அவள் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் அவள் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கலைங்க. அந்த பொண்ணு பிரச்சனைன்னு வந்து நம்ம வீட்டில் இருக்கா, அப்பா பையனும் வந்து தான் இங்கேயே தான் இருக்கான் நம்ம வீட்லேயே. அப்போ என்னென்னு கேட்டால் பொண்ணு வந்து நம்மகிட்ட எதையும் வெளிப்படையாக பேசுறதுக்கு உண்டான கால அவகாசமே கொடுக்கல. ஒவ்வொரு தடவை பிரச்சனை வந்தப்போ அது வந்து வெளி மக்களுக்கு தெரியாதுங்களா, பிரச்சனை வந்துருச்சு கூட்டிகிட்டு வந்தங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பையனும் நம்ம வீட்டில் தான் வந்து இருந்தாங்கிறத வந்து தெரியாது. அப்போ அந்த பையன் வந்து நாங்கள் என்ன நினச்சோம், பிரச்சனையாயிருச்சு, பையன் இங்கே வந்துட்டான், பையனும் கூட இருக்கான், அப்போ ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும், சரி அதை அவங்களே பேசி அவங்களே தீர்த்துக்கிட்டு அப்படி தான் நாங்கள் நினச்சோங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனையில் உள்ளுக்குள்ளே இருந்ததுங்கிறது பொண்ணு கடைசியாக சொல்கிற போது எங்களால் உணர முடிஞ்சுது. அதில் வந்து நான் ஒரு தாய் தகப்பனாக நினச்சி பார்க்குற போது என்னுடைய பார்வையில் வந்து நான் செஞ்சது அன்னைக்கு கரெக்டாக தான் தெரிஞ்சுது. நான் தவறான முடிவு எடுக்கலை, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், வந்த பையனுடைய குடும்பமும் நல்லா இருக்கும்னு நினச்ச அந்த இடத்துல நான் செஞ்சது வந்து எனக்கு சரின்னு தான் பட்டுதுங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அமையும் நான் எதிர்பார்க்கல. வெளியில் நீங்கள் நிறைய பேர்கிட்ட பழகுவீங்க, போவீங்க, பார்ப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது நான் ரத்தனியாவோட அம்மாவை சொல்கிறேன், அவங்க அதை தைரியமாக வந்து அணுகுறாங்களா? உங்ககிட்ட என்ன பேசுனாங்க அதுக்கப்புறம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? அதாவது இன்னும் நான் கூட மீண்டும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டுங்க, ஏன்னா நான் போராட வேண்டிய அவசியம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் பெண் அவள் வீட்டிலேயே இருக்காளுங்க, 24 மணி நேரம் பெண்ணுடைய சிந்தனையிலே இருக்கா. அதை வந்து அந்த இடத்துல என்னால், அதாவது அவள் வந்து எங்கிட்ட வெளியில் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்க முடியல, அதுலேருந்து மீண்டு வரவும் முடியல. உண்மை சொல்லப்போனால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னை விட என் மனைவி தான். ஏன்னா அவங்க வெளியில் வர்றதுக்குண்டான ஆப்ஷனும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் மகளுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுட்டு சாப்பிட முடியாமல் இருக்க முடியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி விளையாட அந்த நினைவுகள் அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட என் மனைவி தான் அதிகமாக பாதிச்சிருக்கு. சகோதரனுக்கு வந்து என்னென்னா அக்காவோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு தாங்க. ஏன்னா அவன் வந்து எங்களோட கனவு கண்டானுங்க. அக்காவிட்ட கல்யாணம் முடிஞ்சு ஏப்ரல் 11 அவன் 13ஆம் தேதி கிளம்புறானுங்க ஆஸ்திரேலியா. கிளம்புறோது சொல்கிறான், டே நீ தம்பி எப்படா வருவேன்னு கேட்குறா. நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். அக்கா நீ நல்ல செய்தியாக சொல்லு, நான் வரும்போது தாயும் அம்மனா தான் வரணும், அதை அக்கா குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறானுங்க. அவன் வந்த செய்தி அக்காவுடைய உயிர் போயிடுச்சுங்கிற செய்தியை கெடுத்து இப்போ வந்திருக்கான். இப்போ படிப்பு இன்னொரு 6.5 மாதம் இருக்குது, அதை இப்போ வேண்டான்னு எழுதி கொடுத்து போட்டு 6.5 மாதம் கழிஞ்சு முடிஞ்சால் படிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்பா கூடயே இருக்கலாங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருக்கானுங்க. அதுதான் இப்போ வந்து ஏன்னா இந்த இழப்பு அவனால் வந்து அக்காவுடைய இழப்பை தாண்டி போய் அவன் படிக்கிற அளவுக்கு மனநிலை இல்லைங்க. இப்போ இதுதான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை. நான் ஒவ்வொரு கேள்வியும் அணுகும்போது உங்களை எமோஷனல் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் அணுகிறேன். தைரியமாக அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறீங்க அதை நோக்கி தான் என்னோடய கேள்வி நகருது. ஆனால்
இது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மன்னிச்சிடுங்க, நான் அப்படி ஏதாவது எமோஷனலாக பேசியிருந்தா கொஞ்சம் என்னையும் மன்னிச்சிடுங்க. இல்லைங்க, இதில் மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா என்னுடைய இயல்பு, நீங்கள் ஒரு தாய் தகப்பனா ஒரு குழந்தைய இருந்து அதுக்கு ஏற்பட்டிருந்தா நீங்களும் கண்டிப்பாக என்னுடைய சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. அதை என்னால் உணர முடியும். இல்லை, இப்போவே எங்களால் உணர முடியுது அப்படிங்கிறதுனால தான் இந்த மன்னிப்பை உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஏன் இன்னைக்கு நேர்காணலே நான் வந்து ரித்தன்யா அவர்கள் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நீங்களுமே நிறைய இடங்களில் வந்து பதிவு பண்ணிட்டீங்க. ஆனால் நான் முக்கியமாக இந்த நேர்காணல் பண்ணுறதுக்கு இந்த வழக்கு சரியான திசையில் தான் பயணிக்குதா, இதுக்கு நியாயம் கிடைச்சிரும்னு நீங்கள் நம்பி போராடுறீங்க, அது கிடைச்சிருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை கேட்டேன். கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக வழக்குக்குள்ள சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, ஃபுல் ரிப்போர்ட் வேணுங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது என்ன பிரச்சனை? இன்னைக்கு வந்து நீதிபதிகள் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வெரி சிம்பிளாக இருக்குது. கேஸில் அந்த ஆடியோவில் பொண்ணு வந்து கொடுத்த வாக்குமூலத்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் எனக்கு வந்து விரிவான அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் போலீஸ் தரப்பில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக படித்து பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த கேள்வியை உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் எழுப்புனீங்களா? இல்லை, எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரலைங்கிறத எங்கள் சைடில் எங்களுக்கு கொடுத்த தகவலுங்க. இன்னைக்கு கோர்ட்டு மூலியமாக சொல்கிறத எங்களுக்கு அந்த தகவல் தெரியுது. அதுதான் உண்மையான நிகழ்ச்சிங்க. ஓகே, இப்போ உங்கள் தரப்பு லாயர் சொல்கிற விஷயங்கள் என்ன, அவங்க என்ன மாதிரியான வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுதான். ஏன்னா பொண்ணு நடந்த கொடுமைகள் எங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுபோக ஆடியோலையும் உங்களுக்கு 9 ஆடியோவில் உலகம் முழுக்க எல்லா அவளுடைய வருத்தங்கள், அவளுக்கு ஏற்பட்ட மனதால் ஏற்பட்டது, உடலால் ஏற்பட்டது, இந்த என்னுடைய சாவுக்கு யார் காரணம், இது எல்லாமே மகளே வந்து பதிவு செய்யப்பட்ட ஆடியோவை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆடியோ இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த ஆடியோவில் எல்லா விவரம் சொல்லியிருக்கா. அதை வச்சு தான் எங்கள் சைடில் இருக்கிற லாயர்களும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சமுதாயம், இந்த உறவினர்கள் இந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஏன் அவங்க எடுத்தாங்கங்கிறத நாங்கள் விவாதிச்சுட்டு இருந்தோம், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இந்த இறப்புக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது பெண்ணுக்கு கல்யாணம் நடக்காதப்போ இத்தனை வயசாயிருச்சு இன்னும் வரன் அமையலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. பொண்ணுக்கு வரன் அமைஞ்சதுக்கப்புறம் பரவாயில்ல சீக்கிரமாக அமைச்சிட்டீங்க, நல்ல இடமா அமைஞ்சிருச்சுங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருந்தது. இப்போ பெண்ணை இழந்துட்டா, பெண்ணு போயிட்டா, இப்போ பொதுமக்களுடைய கருத்து பொட்டாட்ட நீங்கள் பேசி பொண்ணை வீட்டிலேயே கூட கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கலாம், பொண்ணு உசுரோடு இருந்திருப்பா அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கருத்துக்களை பொதுமக்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கும் காரணம் வந்து சமுதாயம் ஒரு காரணம் தானே. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்படுற போது அது வந்து வழியாக தெரியுது, அடுத்தவங்களுக்கு ஏற்படுற போது அது வழியாக உணர்றதில்லை. நம்ம போனால் பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து ஏக்கம் நடக்கல, சரி சந்தர்ப்ப சூழ்நிலை பரவாயில்லைன்னு அவங்க அதை வந்து கேட்காம எடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. கல்யாணம் நடக்காதப்ப ஏன் கல்யாணம் நடக்கலைன்னு கேட்குறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான பையனை சூஸ் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் இப்போ பிள்ளை கூப்பிட்டு வந்துச்சுங்கன்னா உசுரோடு இருந்திருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு அதே நிலைமை தான் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா அங்கே வீட்லேயுமே மாமனார் வந்து அடிக்கடி சொல்கிறதெல்லாம், உங்கள் அப்பாவுக்கு வந்து அட்டாக் இருக்குது, நீ வந்து போய் உங்கள் அப்பாட்டில் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர் திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னு உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரு, இப்படியே சொல்லிட்டு அவரும் மிரட்டியிருக்காரு. அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்து அவருடைய ரிலேஷனு அவரும் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நீ வந்து வாழ்க்கையை வேண்டான்னு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கேவலப்பட்டு போயிடுவாங்க, உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரு. இதுதான் அவர் கடைசியாக சொல்லிட்டு போனார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயம் வந்து ஒருத்தனுடைய முன்னேற்றத்துக்கும் அதே மாதிரி அவனுடைய இழப்புக்கும் அந்த சமுதாயம் தான் காரணமாக இருக்குங்கிறது இப்போ பெண் இழந்ததுக்கப்புறம் தெரிகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்கள் என்னென்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு முதல்வரோட தனிப்பிரிவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் மறுபடியும் பண்ணியிருக்கீங்க. என்ன தாமதம் ஆகிட்டுருக்கு, என்ன தடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பணபலம், அதிகார பலம் ரெண்டையும் வச்சுட்டு இந்த கேஸினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகாமல் கேஸை வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஸாக முடிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறது என்னுடைய, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க என் பெண்ணுக்காக அழுகிறவங்க அளவே இல்லை. என் பெண்ணை நினச்சா என் வீட்டு பெண் இல்லை, இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லார் வீட்டு பெண்ணாக மாறிட்டா இறந்ததுக்கப்புறம். அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் போராடுறேன். ஆனால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பார்க்குறது பார்த்தா அவங்களுடைய அதிகார புலம் எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. அதுதான் வந்து இதுக்கு முழு காரணமாக இருக்குதுன்னு என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஒரு சாமானியனாக வந்து இந்த வழக்கை பார்க்கும்பொழுது தோன்ற விஷயம் என்னென்னா, 2 குடும்பமே பொருளாதார ரீதியில் வந்து பெரிய குடும்பம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போது நீங்களுமே பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை
பொதுவாக இருக்கிற ஒரு கணிப்பு தானே. அவங்க பொருளாதார ரீதியில் பெரியவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதகமான சில விஷயங்கள் இருக்க தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் உங்களுக்கே இப்படி ஒரு தடங்கள் இருக்கா அப்படின்னு தோன்றுறது. அதான் பொருளாதார ரீதியாக 2 பேர் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட இன்றைக்கி அரசு அதிகார புலங்கிறது ஒரு சைடு வந்து அதனுடைய அழுத்தம் இருக்கத்தான் செய்யுதுங்க. என்ன மாதிரியான அழுத்தம் இருக்குது? ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க. அரசின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை வந்து அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலையா, என்ன காரணம்னுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அதாவது அரசினுடைய கவனத்துக்கு இது செல்லவில்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே முடிஞ்சு போச்சு இதனுடைய பிரச்சனையினுடைய ஆழமான தன்மை. ஏன்னா அரசுக்கு தெரிஞ்சிருந்தால் அரசாங்கம் வந்து பெண்களுக்கான வன்கொடுமை சட்டத்துக்கு ரொம்ப ஆதரித்து பெண்களுக்கான பல கட்ட தண்டனைகள் சட்டங்கள் எல்லாம் ஏற்றிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசாக கருதப்படுது வெளியில் நடவடிக்கையில் எல்லா இடத்துலையுமே. அப்படி இருக்கிற போது பெண்ணினுடைய மரணம் வந்து அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு எடுத்து செல்லப்படவில்லை என்கிறது என்னுடைய கருத்துங்க. அதுக்காகத்தான் வந்து இன்றைக்கி ஏன்னா தலைமைச் செயலகத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறேன். இனி அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்குன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? ஏன்னா நேற்று அதாவது ஜூலை 30ஆம் தேதி ஹியரிங் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்லப்பட்டது? இவங்க 2 பேருமே வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்கிறது தெரியும். இதோட அப்டேட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? ஜூலை 30 வந்து போட்டிருந்தாங்க. நேற்று வந்து பிபி வக்கீல் வந்து வரலைங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இன்னைக்கு டேட் மாற்றி போட்டாங்க. இன்றைக்கி வந்து ஆர்குமெண்ட் நடந்தது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வரலையா? இல்லை, அது சரியான காரணம் எனக்கு தெரியல. நேற்று ஒரு நாள் டேட் தள்ளி போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து 2 பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணி இன்னும் போலீஸ் தரப்புலேருந்து நிறைய தகவல்கள் வந்து விசாரிக்கப்படணும், விசாரணைக்கு உண்டான கால அவகாசத்தை கேட்டிருக்காங்க. அதுக்காக வந்து நீதிமன்றம் அவங்களுக்கு உண்டான கால அவகாசத்தை கொடுத்துருக்காங்க 2 வாரம் எடுத்துக்க சொல்லி. அதுக்குள்ளே வந்து அவங்க அது போலீஸ் தரப்புலேருந்து எல்லாம் விசாரித்து முறைப்படி ஆவணங்களை வந்து நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வதற்குண்டான கால அவகாசத்தை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம்.